வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 11th May உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அன் இமேஜ் தட் இஸ் given in your Hindu paper, Delhi edition, in your front page. So flamingos make merry at a pond in Navi Mumbai at the end of their migratory season. So today is celebrated as World Migratory Day. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம வந்துட்டு வேர்ல்ட் மைக்ரேட்டரி டே, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளமிங்கோஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்ட் மைக்ரேட்டரி டேவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ல்ட் மைக்ரேட்டரி டே அப்படின்றது வந்து 2 நாள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது மே அப்போ பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் சாட்டர்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க, அக்டோபர்லேயும் வந்துட்டு செகண்ட் சாட்டர்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இயர் ஆன் இயர் இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆனுவல் குளோபல் கேம்பெயின் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸை வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த அவேர்னஸை ரேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் டன் பை கொலாபரேட்டிவ் பார்ட்னர்ஷிப் அமங் 2 UN treaties, அதாவது தி கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ், அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் யூரேஷியன் மைக்ரேட்டரி வாட்டர் பேர்ட் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறமா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்வாயன்மெண்ட் ஃபார் தி அமெரிக்காஸ். ஸோ இவங்களுடைய கொலாபரேஷனில் தான் இந்த வேர்ல்ட் மைக்ரேட்டரி பேர்ட் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நவ் லெட் அஸ் லுக் இன்டு வாட் இஸ் திஸ் ஃப்ளமிங்கோஸ். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய பேர்டு தான் வந்துட்டு ஃப்ளமிங்கோஸ். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். ஸோ மொத்தமாக வேர்ல்டு லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃப்ளமிங்கோஸ் இருக்குது. ஸோ இதில் 2 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃப்ளமிங்கோஸ் நம்மளுடைய இந்தியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன ஸ்பீஷீஸ் அப்படின்னா, இட் இஸ் கிரேட்டர் ஸ்பீஷீஸ் அண்ட் அ லெஸர் ஸ்பீஷீஸ். ஸோ பேர்லேயே இருக்க மாதிரி கிரேட்டர் ஸ்பீஷீஸ் அப்படின்றதுடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். லெஸர் ஃப்ளமிங்கோஸுடைய அந்த சைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த கிரேட்டர் ஃப்ளமிங்கோஸுடைய அந்த சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஃபானிகாப்டரஸ் ரோயஸ். ஸோ இதுதான் இதனுடைய சயின்டிஃபிக் நேம். ஸோ இது வந்துட்டு குஜராத்துடைய ஸ்டேட் பேர்ட். ஸோ இதை நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஈரான், துர்க்கே, துபாய், ஒமான் அண்ட் ஆப்கானிஸ்தான்லேயும் இது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இது எங்கே நம்மளால் சைட் பண்ண முடியும் அப்படின்னா, சவுத் அண்ட் சவுத் வெஸ்ட் ஏஷியாவில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய அந்த ஹேபிட்டட் பார்த்தோம் அப்படின்னா, தே ஆர் ஷாலோ வாட்டர்ஸ் ஆஃப் லகூன்ஸ், லேக்ஸ், எஷ்யூரிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டி பீச்சஸ். ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன். ஸோ லெஸர் ஃப்ளமிங்கோஸுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா, ஃபானிகோனாயஸ் மைனர். இதுதான் அதனுடைய சயின்டிஃபிக் நேம். ஸோ மோஸ்ட்டாக இதை நம்மளால் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, பர்டிகுலர்லி ரான் ஆஃப் கட்சில் நம்மளால் சைட் பண்ண முடியும். ஸோ இதனுடைய IUCN ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் த்ரெட்டன்ட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுடைய ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரி இஷ்யூஸ் நார்ம்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங் ஹீட் ரிலேட்டட் டெத். ஸோ இப்போ ரீசெண்டாக யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஹீட் ரிலேட்டட் டெத்தை வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஹீட் வேவ்ஸ் பற்றி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸில் நான் வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு இடத்துல அதனுடைய டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கிறத விட 4 to 7 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் போது நம்ம வந்துட்டு ஹீட் வேவ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வந்துட்டு ஸோ இட் வில் ஆல்சோ ரிசல்ட் இன் டெத். ஸோ இந்த ஹீட் வேவ்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பர்சன்ஸ்க்கு வரும். ஸோ அதில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஹீட் ஸ்ட்ரோக் அண்ட் ஹீட் எக்ஸாஷன். ஸோ இப்போ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சன் ஸ்ட்ரோக். இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அண்ட் இது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம உடனடியாக ட்ரீட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா இட் மே லீட் டு டெத் ஆல்சோ. ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய பாடி ஓவர் ஹீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளால் வந்துட்டு ஸ்வெட் பண்ணி அந்த பாடி டெம்பரேச்சரை உடனடியாக கூல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான டைமில் தான் நம்மளுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது வருது. ஸோ அதிகமான அந்த ஸ்வெட்டிங் இல்லாததுக்கு காரணமும் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹை ஹியூமிடிட்டி. அண்ட் நம்மளுடைய பாடியிலே வந்துட்டு ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய பாடி வந்துட்டு ஹீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த ஸ்வெட் வந்துட்டு இவாப்ரேட் ஆகும்போது நம்மளுடைய பாடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகும். ஆனால் இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்துட்டு உடனடியாக ஹீட் ஸ்ட்ரோக் பர்சன்ஸில் நடக்காது. இட் வில் டேக் சம் டைம். ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே அவங்க வந்துட்டு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் த ஹீட் எக்ஸாஷன் அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா, தே வில் சஃபர் ஃப்ரம் ஃபெட்டிக், டிசினஸ், ஹெட்ஏக், நாசியா, வாமிட்டிங், ஹைப்போடென்ஷன் அதாவது லோ பிளட் ப்ரெஷர் வரும், அண்ட் டாக்கிகார்டியா அதாவது ஹார்ட் பீட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அதிகமாக துடிக்கிறது.
ஸோ இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான அந்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பர்சனுடைய பாடி டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் 104 ஃபாரன்ஹீட்டுக்கும் மேலே இருக்கணும். அண்ட் ஆல்சோ த பர்சன் வில் சஃபர் ஃப்ரம் கோமா ஆர் சீசர்ஸ் ஆர் டெலீரியம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபேட்டலான ஒரு கண்டிஷன். அண்ட் நேஷ்னல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோவுடைய டேட்டா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2012 2021 வரைக்கும் மோர் தேன் 11,000 பீப்புள் வந்துட்டு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்டாக ஒரு ஹையஸ்டான ஒரு நம்பர். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஹீட் வேவ்ஸ்னால அஃபெக்ட் ஆகுறத தடுக்கிறதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, இட் இஸ் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் ஹீட் ரிலேட்டட் இல்னஸ். ஸோ இது வந்துட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி ஜூலை 2021 வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஹீட் வேவ்ஸ்னால என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் வரும், ஸோ இதனால் வரக்கூடிய அந்த மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் என்ன, அண்ட் அதை வந்துட்டு நம்ம தடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கைட்லைன்ஸை நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் ஹீட் ரிலேட்டட் இல்னஸ்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் இந்தியா கூலிங் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு தே ஆர் கோயிங் டு பிளான் ஃபார் சஸ்டைனபிள் கூலிங், அதுக்கப்புறம் தெர்மல் கம்ஃபர்ட். ஸோ தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் இட் ஃபார் ஆல் பை 2037 to 2038. ஸோ இப்போ இந்த ஹீட் வந்துட்டு ரொம்ப அதிகமாகும் போது ஒரு பர்சன் தன்னைத்தானே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்துட்டு நம்ம எக்ஸசிவாக வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணணும். ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு பர்சன் ஹீட்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்கள உடனடியாக ஒரு கூலான ஒரு பிளேஸுக்கு நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஆர் அண்டர் தி ஷேட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் அப்படின்றது வந்துட்டு கம்மியாகும். அதுக்கப்புறமா அடிக்வெட் வாட்டர் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு ஃபேன் த பர்சன். அண்ட் இப்போது ஒருவேளை அவங்களுடைய கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப வேர்ஸ் ஆச்சு, இல்லைனா அவங்க அன்கான்ஷியஸாக போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஹெல்ப்பை வந்துட்டு வி ஹாவ் டு கெட் இட். ஸோ வி ஹாவ் டு கன்சல்ட் அ டாக்டர். அண்ட் அந்த டைமில் அவங்களுக்கு ஆல்கஹாலோ கஃபீனோ அதுக்கப்புறம் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸோ நம்ம வந்துட்டு கொடுக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ வாட்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பர்சனுடைய பாடி அண்ட் ஃபேஸ் பார்ட்ஸை வந்துட்டு நம்ம கூல் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் அவங்களுடைய கிளாத்ஸை வந்துட்டு வி ஹாவ் டு லூசன் ஃபார் வென்டிலேஷன். ஸோ இந்த கைட்லைன்ஸுடைய கீ ஹைலைட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எதுக்காக இந்த கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 1991 இருந்து 2000 இந்த டைம் பீரியடுக்கும் 2013 and 2022 ஸோ இதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ஆவரேஜ் ஆனுவல் ஹீட் ரிலேட்டட் மார்டாலிட்டி அப்படின்றது 85% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கைட்லைன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ அ டேட்டா இட் சேஸ் தட் இப்போது நம்மளுடைய அந்த மீன் டெம்பரேச்சர் வந்துட்டு 2 degrees Celsius ஆஃப் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆனுவல் ஹீட் ரிலேட்டட் டெத் பார்த்தோம் அப்படின்னா பை 2050 370% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வி ஷுட் ஹாவ் அ கைட்லைன்ஸ் ஃபார் திஸ் ஹீட் ஸ்ட்ரோக் ரிலேட்டட் டெத். அண்ட் இந்த கைட்லைன்ஸ் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நேஷனல் ப்ரோக்ராம் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹியூமன் ஹெல்த், இவங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்லி நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். ஸோ இவங்களுடைய மெயினான எய்ம் என்ன அப்படின்னா இப்போது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்துட்டு கைட்லைன்ஸ் கொடுக்குறது. அதாவது ஒவ்வொரு டெத்தையும் வந்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ பிரெயின் டெத் அப்படின்னா ஒரு சீனியர் டாக்டர் வந்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ சில விஷயங்களெல்லாம் இண்டிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு த பர்சன் இஸ் பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான சில கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹீட் ரிலேட்டட் டெத்னால தான் ஒரு பர்சன் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றதுக்கான சில பேசிக்கான ஒரு மெடிக்கல் கைடன்ஸ், தட் இஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிக்கல் டெசிஷன் ப்ராசஸ்க்கான அந்த கைட்லைன்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி நியூயார்க் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக குக் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய அந்த இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்துட்டு மைன் பண்ணுறதுக்கான அந்த பிச்சிங்கில் இருக்காங்க. அண்ட் இந்த மினரல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் எலக்ட்ரிக் கார்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு வரக்கூடிய அந்த நியூவாக டெக்னாலஜிஸில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த குக் ஐலாண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குக் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அ செல்ஃப் கவர்னிங் ஐலாண்ட் ஸ்டேட் இன் ஃப்ரீ அசோசியேஷன் வித் நியூசிலாண்டு. ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி
ஸோ ஆஸ்திரேலியாவுடைய ஈஸ்டர்ன் சைடில் இது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் சவுத் பசிபிக் ஓஷன் பிட்வீன் தோங்கா டு த வெஸ்ட். ஸோ இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும் தோங்கா டு த வெஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா டு தி ஈஸ்ட். ஸோ இதில் மொத்தமாக 15 ஐலாண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ லெட் அஸ் லுக் இன்டு வாட் இட் இஸ். அண்ட் இது வந்துட்டு நம்மளால 2 குரூப்பாக பிரிக்க முடியும். ஒன்று வந்துட்டு நார்தர்ன் குரூப், இன்னொன்று வந்துட்டு சதர்ன் குரூப். அண்ட் நார்தர்ன் குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 6 ஐலாண்ட்ஸ் இருக்குது. வேற சதர்ன் குரூப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 9 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நார்தர்ன் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட்லி லோ லையிங், அதுக்கப்புறம் ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் கோரல் அட்டால்ஸ். ஸோ சதர்ன் ஐலாண்ட்ஸை விட நார்தர்ன் ஐலாண்ட்ஸில் தான் வந்துட்டு பாப்புலேஷன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இந்த ஐலாண்ட்ஸோடைய நேம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இட் இஸ் மணிக்கி, அடுத்து வந்துட்டு நாசு, அண்ட் அடுத்து வந்துட்டு பென்ரின். ஸோ நெக்ஸ்ட் இஸ் புகா புகா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ராக்கஹாங்கா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் சுவாவாரோ. ஸோ இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஐலாண்ட், ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கூட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஐலாண்ட்ஸுடைய அந்த லொக்கேஷன்ஸ் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம சதர்ன் ஐலாண்ட்ஸுடைய அந்த நேம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஐலாண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் மச் ஹையர் ஐலாண்ட்ஸ் அண்ட் தே ஆர் வால்கானிக் இன் ஒரிஜின். ஸோ வேறாஸ் நார்தர்ன் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு கோரல் அட்டால்ஸ் அண்ட் சதர்ன் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் வால்கானிக் இன் ஆரிஜின். ஸோ இது வந்துட்டு தே ஆர் டென்ஸ்லி பாப்புலேட்டட். அண்ட் சதர்ன் ஐலாண்ட் குரூப்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ராரோதோங்கா, பால்மெர்ஸ்டான், ஐதூதாக்கி, மௌனா, மிட்டியாரோ, மௌகா, அத்தியூ, தக்குதே, மாங்கியா. ஸோ இந்த மாதிரி அபாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு 9 டிஃப்ரெண்ட் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு சதர்ன் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸில் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த குக் ஐலாண்ட்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்டான பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் தே மாங்கா. ஸோ இட் இஸ் ப்ரெசென்ட் இன் ராரோதோங்கா ஐலாண்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஐலாண்ட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இந்த ராரோதோங்காவில் தான் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ராரோதோங்காவுடைய அந்த கேபிட்டல் தான் வந்துட்டு இட் இஸ் அவாருவா. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. Why Kerala has burned oleander flowers in temple flowerings. ஸோ நேற்று நீங்கள் ஹிந்து பேப்பர் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று ஹிந்து பேப்பரில் கூட இது வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் ரீஜன் இன்னர் அரவுண்ட் சரௌண்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஓலியாண்டர் ஃப்ளவர்ஸை வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க இன் டெம்பிள் ஆஃபரிங்ஸ். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம ஓலியாண்டர் ஃப்ளவர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ எதனால இதை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓலியாண்டர் ஃப்ளவர்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாமே காமனாக பார்த்துருக்கக்கூடிய அந்த அரளி செடியை தான் நம்ம வந்துட்டு ஓலியாண்டர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓலியாண்டர் ஆர் ரோஸ் பே. ஸோ இது வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்ட் ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல், அதுக்கப்புறம் டெம்பரேட் ரீஜன்ஸில் வந்துட்டு கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி பிளான்ட். இது வந்துட்டு இட் இஸ் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட். நம்ம வந்துட்டு இது அதிகமாக மேனேஜ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதிகமாக இதுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இட் இஸ் அ ட்ரவுட் டாலரண்ட். The shrub is often used for ornamental அதுக்கப்புறம் வந்துட்டு landscaping purposes. In Kerala இந்த ஒரு plant பார்த்தோம் அப்படின்னா they are grown along the highways அதுக்கப்புறம் beaches as a natural green fencing. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போது சைடில் அந்த செடிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நடுவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செடிகளில் நீங்கள் அதிகமாக சைட் பண்ணுற அந்த பிளான்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரளி செடியை தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அரளி செடி வந்துட்டு அங்கே வைக்கிறதுக்கு ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா பிளான்ட்ஸ் நம்ம வைக்கும்போது இட் வில் அப்சர்வ் தி பொல்யூஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு ட்ரவுட் டாலரண்ட் பிளான்ட் அப்படின்றதுனால நம்ம மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எப்போ வந்துட்டு மழை வருதோ அந்த தண்ணி யூஸ் பண்ணி அது வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிக்கும். நம்ம வந்துட்டு இதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு விஷச்செடி அப்படின்றதுனால ஸோ ஆடு மாடுகள் இதை சாப்பிட்றதுக்கு
ரோட்ஸை வந்துட்டு கிராஸ் பண்ணி வராது. ஸோ there will not be any அனிமல் ஆக்சிடென்ட்ஸ். இந்த மாதிரி இந்த அரளி செடிக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்துட்டு ஹைவேஸில் நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஒரு பிளான்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி ஹைவேஸில் பிளான் பண்ணுறதுனால இதனால் மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு நிறைய மணி வந்துட்டு சேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓலியாண்டர் ஃப்ளவர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. ஸோ இந்த மருத்துவ குணங்களை பற்றி ஸோ ஏன்ஷியன் டைம்ஸில் இருக்கக்கூடிய சில புத்தகங்களில் கூட இது எழுதியிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சராக்கா பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன் ஃபிசிஷியன். ஸோ சராக்கா எழுதின ஒன் ஆஃப் த புத்தகம் தான் வந்துட்டு சாரக் சம்ஹிதா. அண்ட் இதில் அவர் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ த லீவ்ஸ் ஆஃப் ஒயிட் ஃப்ளவர்டு வெரைட்டி. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸோ க்ரோனிக் ஸ்கின் டிசீஸுக்கு சச் as லெப்ரஸிக்கு நம்மளால் இந்த லீவ்ஸ் ஆஃப் ஒயிட் ஃப்ளவர்ட் வெரைட்டி இதை வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத சராக் சம்ஹிதாலேயே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆயுர்வேதிக் ஃபார்மகோபியா ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களுடைய அந்த கைட்லைன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதனுடைய ரூட் பார்க்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆயிலை நம்மளால் ஸ்கின் டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எதனால இது வந்துட்டு டெம்பிள் ஆஃபரிங்ஸ்லேருந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு பிளான்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இந்த பிளான்ட்டில் சில டாக்ஸிசிட்டி இருக்குது. ஸோ இந்த ஓலியாண்டரோடைய டாக்ஸிசிட்டி எதனால் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஒரு செடி வந்து எரியும் போது அதுலேருந்து ஸ்மோக் வரும். ஸோ அது வந்துட்டு பேர்ன் ஆகும்போது அதுலேருந்து ஸ்மோக் வரும். ஸோ அந்த ஸ்மோக்கை நம்ம வந்து இன்ஹேலோ இன்ஜெஸ்டோ நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பாடியில் நிறையா இன்டாக்சிகேஷன் வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பேர்ன் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு இதுலேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ தே ஆர் ஓலியாண்ட்ரின், ஃபாலினரின், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஜிடாக்சிஜெனின். ஸோ இதுலலாம் வந்துட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் as கார்டியாக் கிளைகோசைட்ஸ். ஸோ இதனுடைய இந்த டைப் ஆஃப் கெமிக்கல் வந்துட்டு இட் இஸ் டாக்ஸிகேட்டிங் டு தி பாடி. ஸோ இதை வந்துட்டு நம்ம அந்த ஸ்மெல்லை இன்ஜெஸ்ட் பண்ணும்போது இட் வில் லீட் டு நாசியா, டயரியா, வாமிட்டிங், ரேஷஸ், கன்ஃபியூஷன், டிசினஸ், irregular heartbeat, slow heartbeat. In extreme cases it may also lead to death. ஸோ அதனால தான் இது வந்துட்டு டெம்பிள் ஆஃபரிங்ஸில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேரளாவில் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு டவுன் டு எர்த்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்ட்ஸ் ஆர் நேச்சர்ஸ் இண்டிஜினஸ் சொல்யூஷன் ஃபார் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்காக நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸை நம்ம வந்துட்டு செயல்முறையில் படுத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த நேச்சர் பேஸ்டு சொல்யூஷனில் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்ட்ஸ். அதாவது வெட்லேண்ட்ஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சதுப்பு நிலங்கள். ஸோ இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். அண்ட் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு வாட்டர் ரொம்ப நாட்களாக வந்துட்டு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, அந்த ஒரு லேண்டுக்கு வந்து ஒரு வெட்லேண்டுடைய அந்த வாட்டர் ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் தட் இஸ் ஃபார் மோர் ஆஃப் தி இயர் அப்படின்னும் போது அந்த இடத்த தான் நம்ம வந்துட்டு வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ வெட்லேண்டுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ கிளைமேட்டை வந்துட்டு ஆல்டர் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இந்த இடங்களில் வந்துட்டு நம்மளால நிறைய பயோடைவர்சிட்டியை பார்க்க முடியும். அதாவது வெட்லேண்ட்லேயே வந்துட்டு இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல தான் க்ரோ ஆகும். அதே மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸோ நம்மளுடைய அந்த வாட்டர் பொல்யூட்டட் வாட்டர் வந்துட்டு இங்கே வெட்லேண்டில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். பிகாஸ் இது வந்துட்டு சதுப்பு நிலங்கள் அப்படின்றதுனால இங்கே இட் வில் அண்டர்கோ a lot of process so that pollution will get mitigated. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாகவே வெட்லேண்ட் அப்படின்றது பொல்யூஷனுக்கு ஒரு மிட்டிகேஷன் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நேச்சுரல் வெட்லேண்டில் தான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக டெவலப் பண்ணக்கூடிய அந்த வெட்லேண்ட்லேயும் அது வந்துட்டு நடக்கும். ஸோ இப்போ நேச்சுரல் வெட்லேண்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் கால்ட் as வெட்லேண்ட்ஸ். ஸோ வேறாஸ் ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்துட்டு தயாரிக்கக்கூடிய வெட்லேண்டை தான் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தே ஆர் இன்ஜினியர்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது வந்துட்டு நேச்சுரல் வெட்லேண்ட்ஸுடைய அந்த ஃபங்க்ஷன்ஸை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை யூஸ் பண்ணி இதை வந்துட்டு கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப சூஸியாக ஸோ என்ன டைப் ஆஃப் சாயில் இங்கே இருக்கணும், ஸோ எந்த அளவுக்கு வாட்டர் இங்கே இருக்கணும், வாட் ஷுட் பி த டைப் ஆஃப் வெஜிடேஷன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து வந்து
இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அண்ட் மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா இந்த வாட்டர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறது, அதாவது பொல்யூட்டண்ட்டை பெனிக் காம்பனன்ஸாக நேச்சுரல் ப்ராசஸ் மூலயமா கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டட் வெட்லாண்ட்ஸுடைய மெயின் அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த கன்ஸ்ட்ரக்டட் வெட்லாண்ட்ஸ் வந்துட்டு வைக்கிறதுக்கான நிறைய இடங்களை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டட் வெட்லாண்ட்ஸ் இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டெல்லியில் பார்த்தோம் அப்படின்னா அசோலா பாட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா சிட்டியோடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் இந்த கன்ஸ்ட்ரக்டட் வெட்லாண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கல்கட்டா ஈஸ்ட் வெட்லாண்ட்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால், ஸோ இது வந்துட்டு ஒரு டெசிக்னேட்டட் ராம்சர் சைட். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறையா நேச்சுரல் வெட்லாண்ட்ஸும் இருக்குது, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டட் வெட்லாண்ட்ஸும் வந்துட்டு கொண்டு வரதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி வந்துட்டு இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்த ஹிந்து பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிசர்ச்சர்ஸ் ரீடிஸ்கவர் ரேர் ட்ரீ ஸ்பீஷீஸ் இன் வகமான் ஆஃப்டர் 140 years. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய நான் ப்ரொடெக்டட் ஏரியாஸில் 140 வருஷமாக பார்க்காத ஒரு ரேர் ஸ்பீஷீஸை வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஸ்பீஷீஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பீஷீஸ் வந்துட்டு ஒரு ட்ரீ ஸ்பீஷீஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரேர் ஸ்பீஷீஸ். ஸோ இது வந்துட்டு உனியாலா முல்டி பிராக்டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் இட் சயின்டிஃபிக் நேம். ஸோ இது வந்துட்டு லோக்கலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காட்டு பூவம் குறுநிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீனஸ் உனியாலா அப்படின்னு இந்த நேம் வந்துட்டு எதுக்காக வச்சாங்க அப்படின்னா ஒரு பிளான்ட் டாக்ஸானமிஸ்டோடைய அந்த ஞாபகத்தமாக தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பிபி உனியால் அப்படின்றது வந்துட்டு பிளான்ட் டாக்ஸானமிக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுற விதமாக தான் இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஜீனஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11 ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது. தே ஆர் so much of them are endemic to South India. ஸோ இது வந்துட்டு ஸ்மால் ட்ரீ ஆர் இட் இஸ் a large shrub 2 to 5 meters high, அந்த அளவுக்கு தான் இது வந்துட்டு க்ரோ ஆகும். அண்ட் இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி அதனுடைய லீவ்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் காட்டனி ஹேர்ஸ் பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக அக்டோபர் அண்ட் ஜான்வரி அந்த டைமில் தான் வந்துட்டு ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனுடைய ஹேபிட்டட் நம்ம பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஹேபிட்டட் கன்சிஸ்ட் ஆஃப் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ராக்கி கிராஸ்லேண்ட்ஸ் 1200 meters above the sea level. ஸோ இந்த ஒரு ஸ்பீஷீஸ் வந்துட்டு இது வரைக்கும் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணலை. இப்போ பார்த்துருக்கிறதுக்கு கூட வந்துட்டு நான் ப்ரொடெக்டட் ஏரியாவில் தான் வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.